தினம் ஒரு விஐபி தொகுப்பில் நம்மோடு இணைந்திருக்கும் பிரபலம் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஆற்காடு வீராசாமி அவர்களின் மகன். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்த இவர் பின்னர் பிளாஸ்டிக் அறுவை மருத்துவம் படிப்பை லண்டனில் படித்து முடித்தவர். வடசென்னை தொகுதியின் எம்பி திரு கலாநிதி வீராசாமி அவர்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதின் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம்மா, நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபஸ்ட்டு நான் கேட்க நினைக்கிறது, மற்ற கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி எம்பி கலாநிதி வீராசாமி அவர்களை எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை பற்றி சில வார்த்தைகள். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நான் மருத்துவ படிப்பு 1986 சேர்ந்து அங்கே ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறமா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அதுக்கப்புறம் எம்எஸ்ன்றது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறமா எம்சிஹெச் பிளாஸ்டிக் அப்படின்றது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இதில் பண்ணேன். அப்புறமா எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்றது எடின்பரோ, அங்கே அதை முடித்தேன். அதற்கு பிறகு நான் படிக்கும் காலத்திலேயே எம்எஸ் அந்த பீரியட்லேருந்தே ப்ராக்டிஸ் அப்படின்றத பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு 98, 99 ஆரம்பித்து அதற்கு பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி முடித்து எக்ஸ்க்ளூசிவ் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் பல மருத்துவரைகள், அதாவது சுமார் ஒரு 30 மருத்துவமனைகள் சென்னையில் நான் போயிட்டு ஆன் கால் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு இருந்திருக்கேன். அண்டு அதற்கு பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக அங்கே கன்சல்டண்ட்டாக இருந்து பணி செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய சொந்த மருத்துவமனை விகேர் மருத்துவமனை அப்படின்றது ஒன்று ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் வந்த பிறகு அந்த மருத்துவமனையை அது நிர்வாகத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு இப்பொழுது முழு நேரமாக அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நல்லது சார். உங்களோட அப்பா ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு பரபரப்பான தவிர்க்க முடியாத அரசியல்வாதி. அவர் வீட்டில் எப்படி இருப்பார்? வீட்டில் நிறைய நேரம் செலவிடுவாரா குடும்பத்தோட? அது பற்றின சில வார்த்தைகள். அதாவது நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிந்து என்னுடைய தந்தையை பார்த்த மாதிரி அப்படின்றது இருக்கிறதே ஒரு 5வது படிக்கிறப்போ 6வது படிக்கிறப்போ தான் அவரை பார்த்த மாதிரியே எனக்கு நினைவு. ஏன்னா டெய்லி காலையில் அவர் கிளம்பி போயிடுவார். இன்ஃபேக்ட் அவர் எங்கள் குடும்பத்தோடு செலவு செய்த நேரத்தை விட கழக பணிகளிலும் குறிப்பாக கழக தலைவர் கலைஞர், முத்தமிழர் கலைஞர் அவர்களினுடன் தான் இப்போ நிறைய பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் அவர் எங்கே போனாலும் அவருடன் சென்று தொடர்ந்து கழக பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டிருந்தார். ஆனால் எனக்கு ஒரு தந்தையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான செய்தியான உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது, இன்று பெருமளவில் குழந்தைகள்லாம் ஏதாவது பெற்றோர்கிட்ட ஏதாவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உண்மைக்கு கிடைக்கும் அந்த பரிசு, அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கு திட்டுறதோ அடிக்கிறதோ அப்படின்றது இருந்ததுன்னா கண்டிப்பாக பொய் சொல்வார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் என்னுடைய தந்தை என்னை எப்பொழுதுமே கடிந்து கொண்டதே இல்லை, அறிவுரை மட்டும்தான் சொல்வார். அது எப்படி என்ன செய்தாலும் அதில் அவர் அறிவுரை தான் சொல்வாரே தவிர அவர் தண்டிக்க மாட்டார். அதனால் அது எனக்கு அவர்கிட்ட ஓப்பனாக ஃப்ராங்காக நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது. அது அந்த விதத்தில் அதை பார்த்துட்டு நானும் என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பசங்களோட கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சார், அதே போல் அப்பா அமைச்சராக இருந்த காலத்தில் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவரோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் இருந்தால் பகிர்ந்துக்க முடியுமா? அதாவது கலைஞர் அவர்கள் நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அப்போ எப்படின்னா நம்ம மெரினா பீச் அங்கே பொதுவாக சனிக்கிழமைகளில், அதாவது சென்னையில் இருந்தாங்கன்னா சனிக்கிழமைகளில் அனைத்து தலைவர்களும், அதாவது இந்த சென்னையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அங்கே சாயங்காலம் ஒரு எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்களோட குடும்பங்கள்லாம் அவங்க தனியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இதுதான் நினைவு வரும். அப்போது நாங்கள் நாங்கள் அந்த பசங்கள்லாம் நாங்கள் ஒன்றா விளையாடிட்டு இருப்போம். ஸோ இது எனக்கு அந்த ஒரு அதற்கு முடிந்த ஒரு சில காலம் வரை அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அது நின்றுடுச்சு. பட் அப்பப்போ நினைப்பேன், அது மாதிரி இருக்கிறது கூட ஒரு நல்ல இதுதான், கட்சியில் இருக்கும் அனைவரும் ஒரு குடும்பமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றது பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த விதத்தில் கலைஞர் அவர்களை அப்பொழுது நான் பார்த்திருக்கிறேன், நல்லா தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு ஓரிரு முறை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார்.
அதாவது அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லாத பொழுது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட வந்து ஒரு பெரும் தலைவர் அப்படின்றப்போ எங்களுக்குலாம் வந்து அவர்கிட்ட போய் பேசுறதுக்கே கூட கொஞ்சம் ஒரு அச்சமாகவே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து எல்லா கூட சாதாரணமாக தான் பாடுவார். அதற்கு பிறகு இந்த தேர்தல் அரசியல் அப்படின்றது வந்து நான் ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்த அப்புறமா அவரை வந்து கோபாலபுரத்தில் போய் நான் வந்து பலமுறை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு கழக தலைவர் தளபதி அவர்களுடன் தொடர்ந்து அவரையும் போய் சந்தித்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இளைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திப்பது அப்படின்றது இப்போ அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா இருந்த காலத்தில் வந்து ஆனால் அரசியலில் பெரும் ஈடுபாடு அப்படின்றது எனக்கு, அதாவது எனக்கு ஈடுபாடு இருந்தாலும் வந்து என்னுடைய தந்தை வந்து அதை தவிர்த்து விடுவார். அதாவது வந்து நீ வந்து படிக்கிறது டாக்டராக இருக்க, அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். சார், தொடர்ந்து வாரிசு அடிப்படையில் தான் உங்களுக்கு எம்பி சீட் கிடைச்சது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து அரசியலில் ஒரு ஆர்வம் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். கலைஞர் இருந்த காலத்திலிருந்தே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து ஆனால் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் வந்து வரதா இருந்தால் அவர் வந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஒருவன் இருக்கிறேன், நான் வேறு யாரும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். இன்ஃபேக்ட் எங்கள் சித்தப்பா யாராக இருந்தாலும் வந்து அவர் அதை தான் சொல்லுவார். அவர் அதற்கு பிறகு வந்து அவர் ஒரு 2011 அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த பொழுது அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அப்புறமா 2016 வந்து நான் வந்து அதாவது தளபதி அவர்கள் அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அந்த பயணம்லாம் செய்கிறப்போ நானும் வந்து அந்த பயணங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து போய் பார்த்து அதில் ஒரு ஈடுபாடு வந்து தான் வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவித்தேன். அப்போ வந்து அண்ணா நகரில் வந்து நான் என்னுடைய விருப்ப மனுவும் போட்டிருந்தேன். ஆனால் அப்பொழுது வந்து எனக்கு அது மறுக்கப்பட்டது. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருங்க, உங்களுக்கு எப்போ பயன்படுத்திக்கணுமோ அதை நான் வந்து பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அதுக்கப்புறமா தொடர்ந்து பயணித்தேன். ஸோ வாரிசு அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 2016 கொடுத்துருக்கணும். இருந்தாலும் அந்த டைமில் யாரும் கொடுக்காதது ஏன் அப்படின்றது யாரும் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறமா திருப்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு இப்போ அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் டாக்டராக இருக்கீங்க, கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, அதனால நீங்கள் லோக்சபாவில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் எனக்கு ஒரு பணியை கொடுத்தார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது, எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மக்கள் பிரச்சனைகளை நமது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த பணியை நான் திறம்பட செய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய தலைவர் அவர்களிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அதுக்கு இது இப்போ வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சொல்லுவாங்க, நீ வந்து உங்கள் அப்பா வந்து அரசியலில் இருந்தார், நீயே வந்து அந்த கட்சியில் போய் சேரல அப்படின்னா அந்த கட்சியின் மீது மற்றவங்களுக்குலாம் எப்படி நம்பிக்கை வரும்? நீயும் போய் அதில் பயணிச்சாதானே வந்து அந்த கட்சியின் கொள்கைகள்லாம் வந்து ஒரு உறுதியான நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்றது வருவாங்க, அண்ட் புதுசாகவும் வருவாங்க. அண்ட் புதுசாக வந்தவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இது வாரிசுகளுக்கு மட்டும் கொடுக்கப்படுவது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். சார், தொடர்ந்து அப்பா தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சாரு அப்படின்னும் போது உங்களுக்கு மாநில அரசியலில் ஆர்வம் இல்லையா? டெல்லி அரசியலுக்கு போக இல்லை ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, எனக்கு வந்து இது என்னுடைய முடிவு கிடையாது. இது அதாவது நாங்கள் எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்ற வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதெல்லாம் முடிவு செய்கிறது அப்படின்றது வந்து தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்வார். ஸோ அவருக்கு வந்து யாரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் வந்து இப்போ வந்து இல்லை மாநில அரசில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பணி செய்யுங்க அப்படின்னா நாங்கள் என்ன வேணாம், இல்லை அதை முடியாது, நான் டெல்லிக்கு தான் போகிறேன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்லை. அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை நாங்கள் கண்டிப்பாக இதை செய்து திறம்பட செய்ய வேண்டும் அப்படின்றத எங்க எல்லோருக்குமான ஒரு உணர்வாக இருக்கிறது. சார், தொடர்ந்து இப்போ வடசென்னை தொகுதியோட எம்பியா இருக்கீங்க. உங்களோட பகுதி தென் சென்னை பகுதி அளவுக்கு மாறல அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஒரு எம்பியா உங்களோட தொகுதிக்கு நீங்க செஞ்ச விஷயங்கள் என்னென்ன என்ன சொல்வீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் வட சென்னை தென் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1940கள் 50கள் அந்த சுதந்திரம் பெற்ற காலத்தில் வந்து வட சென்னை அப்படின்றது தான் சென்னையாகவே இருந்தது. அப்போ வந்து தென் சென்னை அப்படின்றதுலாம் ஒரு காடாக, ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இல்லாமல் எதுவுமே ஒரு பொட்டல் காடாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு காலகட்டம் அது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பொருளாதாரம் அப்படின்றது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதை சுற்றி தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பல நிறுவனங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது பொருளாதாரத்தில் யாரெல்லாம் நலிய ஆரம்பித்தார்களோ வட சென்னையில் இருந்த பெரும்
பொருளாதாரத்தில் இருந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல செல்ல இது மாதிரி அண்ணா நகர், போயஸ் கார்டன், தென் சென்னை போன்ற பல பகுதிகள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கிரவுண்டு நீங்கள் வந்து இப்போ வட சென்னையில் வந்து ஒரு கிரவுண்டு நிலத்தை விற்றீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 கிரவுண்ட் நிலத்தை வந்து நீங்கள் வந்து தென் சென்னையிலேயோ மற்ற பகுதிகளிலோ வாங்க முடியும். அதுதான் பொருளாதார நிலைமையாக இருந்தது. ஆனால் அது காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, உழைப்பாளிகள் மட்டுமே இருக்கும் இடம் தென் சென்னை, சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்கள் இருக்கும் இடம் தென் சென்னை, பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட சென்னைக்கு அப்படின்றது என்னுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து CSR அப்படின்றதன் மூலமாக இங்கே வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி ரூபாய்க்கு இங்கே பணிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு அரங்கங்கள் போன்ற பல விஷயங்கள், அதே மாதிரி அங்கன்வாடிகள் அப்படின்றதெல்லாம். இதை தவிர வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CSR ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து திருவொற்றியூரில் வந்து ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு தூண்டில் வளைவு கட்டும் பணி, அது வந்து ஒரு 150 கோடிக்கான ஒரு பணி. அது ஒரு 15-16 வருஷமாக வந்து அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அதை வந்து அங்கே இருக்கும் அதிகாரிகளிடம் பேசி, அதாவது போர்ட்ரஸில் இருக்கிற அதிகாரிகளிடம் பேசி, குறிப்பாக அவர் பேரே சொல்லலாம், சுனில் பானிவால் அப்படின்றவர் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு நம்ம நீர்வளத்துறை அந்த துறையில் இருந்து இருக்கும் அதிகாரிகளிடம் பேசி அந்த 150 கோடி ரூபாயில் அந்த தூண்டில் வளைவுன்றது கட்டப்பட்டது. அதே போல் வந்து வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 7 ரயில்வே கிராசிங் லைன்ஸ், அதாவது லெவல் கிராசிங் லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது ட்ரெயின் போகிறப்போ வந்து கேட் மூடி திறக்கிறது அப்படின்றது. அதனால் பெரும் பாதிப்பு அங்கே மக்களுக்கு வந்து நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ, குறிப்பாக மருத்துவ அவசரம் அப்படின்லாம் போகிறதா இருந்தால் அந்த நேரமாகுது அப்படின்றது பிரச்சனையாக இருந்தது. அதில் வந்து 3 இடங்களில் வந்து இப்பொழுது அந்த மேம்பாலமோ ஒரு சுரங்க பாலமோ வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. 7ஐயும் அகற்றிவிட்டு அங்கே வந்து ஒரு பாலங்கள் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். விரைவில் அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தெரியும். அந்த விதத்தில் வட சென்னை இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 6200 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வந்து வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றத வந்து அறிவித்திருக்கிறார். ஸோ இது வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும் மக்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் வந்து நாங்கள் வந்து இப்போது அங்கே ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன் அப்படின்றது வந்து வரணும். ஏன்னா அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து அந்த இப்போ போர்ட் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன் அப்படின்றது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நம்மளுடைய அரசாங்கத்திடம் வைத்திருக்கிறோம். விரைவில் அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு இசைவு தந்து அது விரைவில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய சேவைகளும் சாதனைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.